सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। नमः श्री शंकरानंद गुरुपादाम्बुजन्मने सविलास महामोह ग्राह ग्रासे कर्मणे नत्वा श्री भारती तीर्थ வித்யாரண்ய முனீஸ்வரவு பஞ்சதசியில இருக்கக்கூடிய அந்திம பஞ்சகமாக இருக்கக்கூடிய ஆனந்த பஞ்சகத்தில் இருக்கக்கூடிய 3வது அத்தியாயம் இல்லைன்னா 13வது அத்தியாயம் மொத்தமா பார்த்தா அத்வைத ஆனந்தம் அப்படின்னார். இதுக்கு முன்னாடி யோகானந்தம் பார்த்தோம், ஆத்மானந்தம் பார்த்தோம். இன்னும் பார்க்க வேண்டியது வித்யானந்தம், விஷயானந்தம். எல்லாமே பிரம்மானந்தம் தான். அந்த பிரம்மானந்தத்தை இப்படி எல்லாம் பார்க்க முடியும் அப்படின்றத வைத்துக் கொண்டு அவர் எழுதினார். இப்போ அத்வைதானந்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். அத்வைதானந்தம் எப்படி வந்தது அப்படின்னா, பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் சத் ஸ்வரூபம், சித் ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம். சத் ஸ்வரூபமானது எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு முன்னாடி, சித் ஸ்வரூபமானது சைத்தன்ய ரூபம் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த ஆனந்த ஸ்வரூபத்துல முதல்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன்னா எல்லாரும் இந்த ஆனந்தத்தை மனசோடையே சேர்ந்து புரிஞ்சுக்கிறதுனால அது எப்படி பர்மனண்டா ஒரு ஆனந்தம் இருக்கும், அது எந்த ஆனந்தமா இருந்தாலும் போய் திருப்பி துக்கம் வரதானே வரும் அப்படின்னு சந்தேகம் இருக்கும். அதனால அவங்களுக்கு பிரிச்சு காமிக்கணும். அது மனசனால வரக்கூடிய ஆனந்தம் வேற, அந்த மனசனால வரக்கூடிய ஆனந்தத்துக்கு காரணமாக ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த சொரூப ஆனந்தம் தான் காரணம். அந்த சொரூப ஆனந்தமானது அத்வயமான ஆரணம். அதனால அது அத்வைத ஆனந்தமே தவிர துவைத்த ஆனந்தத்தோட அதை மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்றத சொல்லணும்ன்றதுக்காக ஆரம்பிச்சார். அதை சொல்லணும் அப்படின்னா அடுத்த பிரச்சனை வந்தது, உலகம் ஒண்ணு இருக்க, உலகத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே தோற்றமா தானே இருக்கு, இதுலயும் ஆனந்தம் இருக்க, இது ஜெகத்தானது எப்படி மித்தியைன்னு சொல்றீங்க, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்றதுக்காக புரிய வைக்கிறதுக்காக முதல்ல பரிணாமியவாதத்தை என்னன்றது சொன்னோம். அப்புறம் விவர்த்தவாதத்தை பத்தி சொன்னார். ஆரம்பவாதிகள்லாம் எப்படி இந்த உலகத்தை பார்க்கிறார்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் அஸ்தி, பாதி, பிரியம், நாமம், ரூபம்ன்ற 5 அம்சத்துடன் கூடினதாக இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் அந்த 5 அம்சம் காமனாக இருக்கு. அதுல சத்தாக இருக்கும் அம்சம், சித்தாக இருக்கும் அம்சம், ஆனந்தமா பிரியமாக இருக்கக்கூடிய அம்சம், இது 3 பிரம்மத்துக்கு சேர்ந்தது. இந்த நாம ரூபம் என்பது உலகத்துக்கு சேர்ந்தது. அதனால இந்த நாமமும் ரூபமும் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி 79வது ஸ்லோகத்திலிருந்து 84வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த விஷயத்தை சொன்னோம். இந்த இதுக்கு என்ன பேருனாக்க, ஒரு தத்துவத்தை, பிரம்ம தத்துவத்தை நாம அறிந்த பிறகு அதை இப்ப நினைச்சு பார்க்கக்கூடியது இருக்கு இல்லையா, இது ஒரு விதமான தியானம், இது ஒரு உபாசனை. சாதாரணமா பண்ற உபாசனை என்ன அர்த்தம், ஒரு ஜபம், ஒரு சாமியை மனசுல நினைச்சுட்டு சிவனையோ அம்பாலையோ நினைச்சுட்டு நாம பண்ணக்கூடிய ஜபம், அதையே நினைக்கக்கூடியதுன்றதுக்கு பேர் உபாசனை. இது என்ன அப்படின்னாக்க, வேதாந்த ஞானம் நமக்கு நல்லா தெரியறது, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, நம்மளுடைய ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம்னு நினைச்சுட்டு அதை பத்தியே நம்ம பேசிட்டு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இது ஒரு தியானம். இதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம் பேரு. இது பிரம்மரூப நிதித்தியாசனம் இப்ப பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். தியானமாக பண்ணி கொண்டிருந்தாலும் அதுக்கு பேர் நிதித்தியாசனம்னு தான் பேரு. இந்த நிதித்தியாசனத்தை சொல்லக்கூடியதாக 79லிருந்து 84 இருந்தது. அதற்கு பிறகு இதுல இருந்தெல்லாம் எப்படி பிரம்மத்தை 24 மணி நேரம் நினைத்து கொண்டே ஒரு மனிதனால இருக்க முடியும் அப்படின்னா, அது ஒண்ணு இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா நீ பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அபியாசத்தினாலதான் இது பாசிபிளா வரும். தானே அபியாசம் பண்ணீங்களா வைராக்கியம் வரும். வைராக்கியத்தினையும் அபியாசத்தினாலேயும் இந்த பிரம்மத்தை நீங்கள் அடைய முடியும். அடைந்தது மட்டும் இல்லாமல் இந்த அபியாசத்தை மெயின்டைன் பண்ணி அப்படியே நிஷ்டையிலேயே அந்த பிரம்ம ஞானத்தோடயே இருக்க முடியும் அப்படின்னு சொல்றதுக்காக அதுக்கு என்ன வழி, அந்த அபியாசம் என்ன அபியாசம் அப்படின்னு சங்கர பகவத் பாதாச்சாரியார் வாக்கிய விருத்தியில சொல்லி கொடுத்திருக்காரு நமக்கு.
அது மட்டும் இல்ல யோக வாசிஷ்டத்திலையும் இது சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்ல பகவத்கீதையிலையும் இது சொல்லியிருக்கு. மன்மனா பவ மத் பக்தஹா மத் வியாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி சத்தியம் தே பக்ஷாமி தே ஹிதம் அப்படின்னு பகவத்கீதையிலையும் இந்த விஷயத்த சொல்லியிருக்கார். யோக வசிஷ்டத்திலையும் சொல்லிருக்கா. அந்த ஸ்லோகம் என்ன? யோக வசிஷ்டத்துல சொன்ன ஸ்லோகம்னாக்க பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசன மந்திரம் அப்படின்னு பேரு இந்த ஸ்லோகத்துக்கு. பிரம்ம அபியாச, பிரம்மத்தை அபியாசம் பண்ணக்கூடிய தியானபரமாக இருக்கக்கூடிய நிதித்தியாசன பரமாக இதை சொல்லிக்கொண்டே வந்தால் எனக்கும் நான் அகம் பிரம்மான்றது இப்போ ஒரு நாலேஜா இருக்கு. எனக்கும் அந்த அகம் பிரம்மாஸ்மிக்கும் ஒரு கேப் இருக்கா மாதிரியே தோணுகிறது. அந்த கேப்பை போக்குறதுக்காகத்தான் இந்த மந்திரத்தை, இந்த ஸ்லோகத்தை நம்ம படிக்கிறோம். அப்படிப்பட்ட வசதியான ஒரு ஸ்லோகம் இது. இது வசிஷ்டத்துல இருக்குன்னு சொன்னார். தச்சிந்தனம் தத்கதனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம் ஏதத்யேக பரத்வம் ச பிரம்மாபியாசம் விதுப்புதஹா. இததான் சீக்கிரட்டா புத்திசாலிகள்லாம் நம்ம பண்டிதர்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு என்ன வழி அப்படின்னாக்கா சதா சர்வ காலமும் அந்த பிரம்மத்தையே நினைத்து கொண்டிருக்கிறது, வேதாந்த சிந்தனையிலேயே இருக்கிறது. எப்போ ஒரு 4 சன்னியாசிகள் மீட் பண்ணாலும் சரி ஒரே வேதாந்தத்தை பத்தியே பேசுறது, வேதாந்த கிளாஸுக்கு போறது, அதை தவிர வேற எந்த செயலையும் ஈடுபடாம இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு மெத்தட், அபியாசம், தத் சிந்தனம். அதுக்கப்புறம் எது பேசினாலும் வேதாந்தத்தை பத்தியே பேசணும். அந்நிய விஷயங்கள்லாம் பேசுறதை அவாய்ட் பண்ணி எப்ப பார்த்தாலும் பஞ்சதசியில அப்படி சொல்லியிருக்கு, ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்துல அப்படி சொல்லியிருக்கு, கட்டோபநிஷத்துல இந்த விஷயம் சொல்லியிருக்கு, இப்படின்னு அதை பத்தியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி கத்கதனம். அப்புறம் அந்யோன்யம் தத் பிரபோதனம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டா அன்னைக்கு இந்த லெக்சர்ல இது நல்லா இருந்து இந்த பாயிண்ட் ரொம்ப நன்னா சொன்னார்னு இவர் சொல்ல, ஆமாமா இவர் கூட சொல்லியிருக்காருன்னு அதை சொல்ல, இப்படி அந்யோன்யம் தத் பிரபோதனம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அதனுடைய டீச்சிங்க பத்தியே பேசிக் கொண்டிருப்பது. இதெல்லாம் தான் வழிகள். இது ரொம்ப நாள் நம்ம பாட்டுக்கு எல்லா வேதாந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டே இருந்தா நம்ம புத்தி பிரம்மத்தை நினைச்சுட்டே இருக்கும். இல்லன்னாக்கா அது நம்ம விட்டு போயிட்டோம். நம்ம போயிட்டோம்னா வீட்டு கவலைகள்லாம் வந்துடும், புற கவலைகள்லாம் வரும், ஆபீஸ் கவலைகள்லாம் வந்துடும். அதனால எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ அப்ப வேதாந்த சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும். தச்சிந்தனம் தத் கதனம், அதையே பேசிட்டு இருக்கிறது, அதையே யோசிக்கிறது, அதையே அந்யோன்யம் தத் பிரபோதனம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அதையே போதித்துக் கொள்வது, இதுலயே இருக்கக்கூடிய விஷயத்த சொல்வது. ஏதத் ஏக பரத்வஞ்ச, இது எல்லாத்தையும் எப்படி பண்ணணும்? ஒரே விஷயம், அத்வைத பிரம்மத்திலேயே புத்தியானது இருக்க வேண்டும். ஏக பரத்வஞ்ச, இதுக்கு பேர் தான் பிரம்மாபியாசம்னு விதுஹு புதஹா அப்படின்னு வித்யாரண்யர் சொல்றாரு. இப்படிதான் நம்ம முன்னோர்கள்லாம் கண்டுபிடிச்சு வச்சுட்டு இதான் சீக்கிரட்ல இருந்திருந்தாங்க. அதை நான் உனக்கு சொல்றேன்னு நமக்கு சொல்றாரு. வசிஷ்டர் ராமருக்கு இது சொன்ன, இப்படிதான் வசிஷ்டருக்கு முன்னாடி இருந்த புத்திசாலிகள்லாம் இப்படி நினைச்சாராம் அப்படின்னு வசிஷ்டர் ராமருக்கு சொன்னார். அதை அப்படியே வித்யாரண்யர் நமக்கு சொல்றார், இப்படித்தான் இருக்க வேண்டும், வித்வான்கள் இப்படித்தான் அறிந்திருந்தவர்கள் அதை அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இந்த அபியாசம்னு சொல்றீங்களே சார், அபியாசம் எப்படி பண்றது? நமக்கு இருக்கிற டைம் ரொம்ப கொஞ்சம், ஆபீஸ் போறோம், இருக்கிறது 1 hour வேணா, ஒரு நாள் காத்தால வேணா ஒரு 1 hour, சாயங்காலம் ஒரு 1 hour தானே வேதாந்தத்துல நம்ம இருக்க முடியும். பாக்கி நேரத்திலாம் வி ஆர் அதர்வைஸ் ஹெல்டப்பாச்சே, என்ன பண்றது அப்படின்னாக்க, இல்லப்பா நீ யோசிச்சு பாரு, உனக்கு அஜ்ஞான வாசனையானது எத்தனையோ ஜென்மாக்களாக வந்தது இல்லையா? அது எல்லாம் வந்ததுனால இப்ப திடீர்னு ஒரு ஜென்மால போய் நீ வேதாந்தத்தை படிச்சான்னாக்க, அந்த வேதாந்தத்தை படிச்ச உடனே அது எப்படி சார் என்னுடைய பல வருஷத்துல இருக்கக்கூடிய அஜ்ஞானமானது, ஜென்ம ஜென்மமாக துரத்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய என்னுடைய அஜ்ஞானமானது எப்படி சார் நீங்க சொல்ற மாதிரி ஒரே ஒரு வேதாந்த கிளாஸ் உட்கார்றதன் மூலமாக காத்தால ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை வேதாந்தம் படிச்சா எப்படி அந்த வாசனையானது போய்விடும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா? அதுக்கு இவர் சொன்னார், இந்த வாசனையானது 2 விஷயம் புரிந்துக்கணும். இந்த வாசனை வேணா லட்ச வருஷமா இது இருந்திருக்கலாம், உங்களுக்கு 100 கோடி ஜென்மா நீங்க எடுத்துட்டு இந்த ஜென்மால நீங்க வந்திருக்கீங்க வேதாந்தத்துக்கு. ஆனாலும் உங்களுடைய வாசனை 1 கோடியாக வந்திருக்கலாம், அதுல ஒன்னும் சந்தேகம் இல்ல. ஆனா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இவரே சொல்லியிருக்காரு. முன்னாடி ஒரு வீடு இருக்கு, ரொம்ப டிலாபிடேட்டடா இருக்கு சார். எனக்கு தெரிஞ்சு எங்க தாத்தாக்கு தாத்தா இருந்த வீடு, அது அப்படியே இருக்கு, யாருக்கும் தெரியல. உடனே இப்ப ஃபுல்லா இடிஞ்சு இருக்கு, ஒரே இருட்டா இருக்கு, அந்த வீட்டுல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொன்னான் ஐயா. அதுக்கு என்னன்னு, அந்த ஊர்ல உங்க தாத்தா பெரியவர், நீ தான் போய் அதை சரிப்படுத்தணும்னு போய் அந்த வீட்டை நல்லா பெருக்கி, ஒரே இருண்டு கிடந்த வீடு,
அங்க போய் இவன் விளக்கு ஏத்தின உடனே இப்ப என்ன ஆச்சு, வீடு இப்ப ரிப்பேர் பண்ண உடனே என்ன ஆச்சு, அது சரியாயிடுச்சு. 400 வருஷமாக இருந்த ஒரு வீட்டை 4 வருஷத்துல உங்களால சரி பண்ண முடியுமா, முடியாதா, முடியும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த வேதாந்தமும். அத நம்ம என்ன பண்ணா, ரொம்ப நாள் அந்த அஜ்ஞானத்துல இருந்தா அதுக்கு உண்டான தீனியே நம்ம பக்தி, அதுலயே போய் பஜனைன்னு இப்படி போயிட்டு இருந்தா திருப்பி திருப்பி அது சுத்தின்ண்டே இருக்கு. அதுல இருந்து வெளியில வேதாந்தத்துக்கு வரணும். வேதாந்தத்துக்கு வந்தாதான் லைட் ஆனது எரியும். லைட் ஆனது எரிஞ்சாதான் அஜ்ஞானத்தை போக்கும். பாக்கியெல்லாம் என்ன ஆச்சு, இந்த கர்மா உபாசனை எல்லாம் அந்த அஜ்ஞானத்தை மேலும் மேலும் திக்காக்குறது. அந்த அதுல இருந்து வரணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அந்நியப்பந்தா வித்தியத்தை அயனாய. அது ஒரு தீக்குச்சி ஒரு வெற்றிப்பட்டி இருந்தாதான் அந்த இருட்டானது போகும். அதை தவிர வேற போகவே போகாது. அதனால நீ பண்ணிதான் ஆகணும். சரி, அது எவ்வளவு நாள் பண்றது அப்படின்னா, எவ்வளவு நாள் கனவு தோன்றது, தண்ணி எப்போ வருதோ அது வரைக்கும் நீ தோண்டிட்டே இருக்க வேண்டியதான். உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தா சீக்கிரமே தண்ணி வந்துடும் இல்லையா? இல்லன்னாக்கா அடுத்த ஜென்மால வரும் வாமதேவருக்கு அப்படி எல்லாம் வந்திருக்கு. அதனால அதுதான் பண்ணணும் அப்படின்னார். சரி, அதை எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க, அதுக்கு யோக சூத்திரக்காரர் பதஞ்சலி யோக சூத்திரத்துல அவர் என்ன சொன்னார், தத்து தீர்க்க கால நைரந்தரிய சத்கார சேவிதா திருட பூமி அப்படின்னு ஒரு, அவர் வைராக்கியம்னா என்ன, அபியாசம்னா என்ன அப்படின்னு யோக சூத்திரத்துல ஒவ்வொன்றுத்துக்கா பதில் சொல்லிட்டே வந்தார். சொல்லிட்டே வந்து இந்த அபியாசம்னா என்ன அப்படின்னு கேட்டா, தீர்க்க கால ரொம்ப நாளா, நைரந்தரியல்ல விடாதிக்கு பண்ணணும். நம்ம விட்டு விட்டு பண்ணக்கூடாது, நியூஸா பண்ணணும். நைரந்தரிய சத்கார சரிது முழு நம்பிக்கையோட அதை சிரமம் பண்ணா நிச்சயமா எதுவுமே அபியாசத்தினால வரக்கூடியதுதான் இல்லையா? காரை ஓட்டும் போது இன்ட்ரெஸ்டோட நம்ம கத்துட்டோம்னாக்கா அது கரெக்டா கிளச்ச விடுறது அதெல்லாம் கரெக்டா வரும். அது எப்படி வரும் அப்படின்னா, அதுல ஒரு புத்தியோட வந்தா வர்றது இல்ல. அதுக்கப்புறம் இவன் டிரைவர் ஓட்டும் போது இப்ப எந்த கியர்ல இருக்கு, எங்க இருக்கோம், நம்ம கால் கிளச்சி இருக்காது, நம்ம ஓட்டும் போது அதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு ஓட்டிருப்போம் கைய கத்துண்ட புதுசுல. அது இப்ப எவ்வளவு நேச்சுரலா வருதோ அந்த மாதிரி இந்த பிரம்ம அபியாசமும் நேச்சுரலாக ஆகிவிடும் அப்படின்றதுக்கு 3 காரணம் சொன்னார். தீர்க்க காலம் பண்ணணும்னு ஒரு கண்டிஷன் போட்டார், இடைவெளி இல்லாம பண்ண நைரந்தரியம்னு ஒரு கண்டிஷன் போட்டார், சத்கார சவித நம்பிக்கையோட அது பண்ணணும் அப்படின்னு சொன்னார். இத அப்படியே ஸ்லோகத்துல வித்யாரண்யர் எடுத்தார். இந்த ஒரு பதஞ்சலியினுடைய யோக சூத்திரத்தை ஒரே ஸ்லோகத்துல போட்டார். வாசனா அநேக காலீனா தீர்க்க காலம் நிரந்தரம் சாதரம் ச அபியஸ்யமானே சர்வதா ஏவ நிவர்த்ததே. இந்த சம்சார வாசனைன்றது ரொம்ப நாளா வந்துட்டே இருக்கு. சம்சார வாசனைன்னா என்ன, நம்மளுடைய பயம் இல்லையா? நம்ம சின்னவன்னு நினைக்கக்கூடியது, நமக்கெல்லாம் அது வருமா சார், நம்மளால முடியுமா சார்ன்றதெல்லாம் நமக்கு இருக்க. இந்த பயமானது இருக்கு, சத்ரு பயங்கள் இருக்கு, இதெல்லாம் இருக்கிறது எவ்வளவு நாளா இருக்குன்னா அநேக காலமாக வந்திருந்தது. அதை என்ன பண்ணணும், போக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த சம்சார வாசனம் போகணும்னா நீங்களும் அபியாசத்தை அநேக காலம் பண்ணித்தான் ஆக வேண்டும் அப்படின்னாரு. அதுக்கு பண்ணணும்னா என்ன பண்ணணும், தீர்க்க காலம் அப்படின்னாரு. தீர்க்க காலம் ரொம்ப நாள் நீடித்த காலம் இதை நீங்க பண்ணணும். அதுக்கப்புறம் நிரந்தரம், அந்தரம்னா இடைவெளி, விட்டு விட்டு, அந்தரம் அந்தரம் மாதவம் இல்லையா, ஒருத்தருக்கு விட்டு பண்ற மாதிரி அந்தரம் இல்லாம பண்றது நைரந்தரியம் அப்படின்னார். இவர் நிரந்தரம், அந்தரம் இல்லாம அப்படி இருந்து கொண்டு சாதரம் அதை முழுக்க நம்பிக்கையோட சத்கார சேவையா அதை பண்ணணும். அப்படி பண்ணாக்க அபியசியமானே, இப்படி அபியாசம் பண்ணோமே ஆனால் சர்வதா ஏவ ஒரே முச்சோட அது உன்னை விட்டு வெளியில ஓடி போயிட, கவலைப்படாதீங்க. எப்படி 400 வருஷமா இருட்டா இருந்த கூட்டில வீட்டுல போய் நீங்க தீபத்தை ஏற்றி வச்சீங்களோ அப்ப அந்த இருட்டானது போச்சோ, அதே மாதிரி இவ்வளவு நாள் நமக்கு ஜென்ம ஜென்மமா தொடர்ந்து வந்ததான அஜ்ஞானமானது இந்த வேதாந்த சிரவணத்தினால போயிட வேண்டும். ஆனா இப்ப வேதாந்த சிரவணத்துல தத்துவமசி நல்லா புரியாது, சிரவணம் ஆயிடுச்சு, மனநம் ஆயிடுச்சு. ஆனாலும் ஒரு கேப் இருக்கதா இருக்கு. நானே பிரம்மன் 100%, பாக்கி பேர் ஒத்துக்கிறாளோ இல்லையா, என்னாலேயே என்ன ஒத்துக்க முடியல அப்படின்னா என்ன இருக்கும், ப்ராப்ளம் இங்க இருக்கு. அப்படின்னா என்ன, நிதித்தியாசனம் பண்ணணும். நிதித்தியாசனம் யார் பண்ணணும், குருவனுடைய ஹெல்ப், சாஸ்திரத்தினுடைய ஹெல்ப் வராது. அது மனோவாச்சா மகோச்சரமானது. அதை எடுத்துன்னு வந்து காமிக்கிற வரைக்கும் தான் குருவும் இதுவும் சிரவணத்துக்கும் மனநத்துக்கும் தான் வருவார். நிதித்தியாசனம் நம்ம கைக்கு மாட்டிடுது. இப்ப இந்த தைரியமானது யாருக்கு வரணும், யாருக்குன்னா அவனுக்குதான் தைரியம். எல்லாம் இருக்கட்டும், நான் பிரம்மன்னு தெரிஞ்சாச்சு, இவங்கெல்லாம் என்னை பத்தி என்ன சொன்னா என்ன, என்னை பத்தி என்ன நினைச்சா என்ன,
இந்த உலகத்துல யார் போனா என்ன வந்தாதான் என்னன்ற ஒரு தானா அவனுக்கு வரணும் இல்லையா? அது வரைக்கும் அவன் ஊராரை பத்தி கவலைப்பட்டானா அவனுக்கு இது பிரம்மச்சின் தத் சிந்தனம் தத் கதனம் பண்ண வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இப்படி இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு எண்ணம், நானே பிரம்மம் என்று அவர் எடுத்துக்கொண்டு வந்தால் சர்வதா ஏவ நிவர்த்தது, முழுமையாக 100% எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அது வந்துவிடும். அது என்ன பண்ணும்? அபியாசம் பண்ணிதான் ஆகணும். இது வேற வழி இல்லையே. டெய்லி நம்ம நினைச்சுதான் ஆகணும். எல்லாம் ரைட்டு, உலகத்துல இருக்கட்டும், நமக்கு தெரியும் நம்ம பிரம்மன்னு சாஸ்திரம் சொல்றது, அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை யாருக்கு இருக்கும் அவனுக்கு அது வந்துட்டு போயிருது. இதை தினந்தோறும் நினைக்கிறதுக்கு தான் அபியாசம். ரொம்ப நாளா பண்ணணும், தீர்க்க காலம் பண்ணணும், நைரந்தரியமாக பண்ணணும், சாதாரணமாக பண்ணணும், நம்பிக்கையோட பண்ணணும் அப்படின்னு அந்த யோக சூத்திரத்துல என்ன சொன்னாரோ அதை அப்படியே இவர் சொல்லிட்டார் இல்லையா? இப்போ இது பொறிக்க வைக்கிறதுக்காக இது எப்படி இந்த சக்தி இருக்கும் நமக்கு சந்தேகம். ரைட் சார், நீங்க சொன்ன மாதிரி நான் நிதித்தியாசனம் பண்றேன், நீங்க சொல்ல டெய்லி கொஞ்சம் தான் நினைக்கிறேன், டெய்லி கிளாஸுக்கு போறேன், முடிஞ்ச போது வேதாந்தா கிளாஸுக்கு மாத்திரம் நம்ம பரமார்த்தெல்லாம் சொல்லுவார், வேதாந்தா கிளாஸுக்கு மாத்திரம் வராமையே இருக்கக்கூடாது, பாக்கி கிளாஸ் இது என்ன வயலின் கிளாஸ் தான் நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வருது, நீ இல்ல சார் தொண்டை சரி இல்ல சார், நான் பஜனைக்கு போல சார், இதெல்லாம் அலௌடு. வேதாந்தம் படிக்கிறவனுக்கு அல்ல. அதனாலதான் அவர் சாமிஜி எப்போதுமே தீபாவளி பொங்கல்லாம் கூட கிளாஸ் பார்த்தேன், இன்னும் உங்களுக்கு இன்னைக்கு தீபாவளி பொங்கல்லாம் இருந்தா வேதாந்தத்துக்கு நீங்க வர முடியாது அப்படின்றது. அதனால அது இதுக்கு மாத்திரம் என்ன ஒரு கண்டிஷன், வேதாந்த கிளாஸுக்கு மாத்திரம் அது இது மழை வெயில் உடம்பு சரியில்லை அதெல்லாம் கிடையாது, போய் தான் ஆகணும். இது இப்படி ஒரு பிராக்டிஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னாக்க, ஏன் சார் இதுக்கு மாத்திரம் அப்படி ஒரு கண்டிஷன், இது என்ன பெரிய உங்களுக்கு பிடிச்சதுன்றதுக்காக அது வேதாந்தத்துக்கு ஒரு பெரிய மகுடம் சொல்லிட்டீங்கன்னா இல்ல, இதுல ஒரு பெரிய சக்தி இருக்கு. இந்த வேதாந்த சிரவணத்துக்கு இருக்கிற சக்தி பாக்கிக்கெல்லாம் இல்ல. இது எப்படிப்பட்ட சக்தி, அது என்ன சார் ஒரு சக்தி, எல்லாத்துக்கும் தானே பிரயத்தனம் பண்ணாக்க சக்தி வருது. இந்த வேதாந்தத்துக்கு மாத்திரம் என்னன்னா, இந்த வேதாந்தத்துக்கு மாத்திரம் பிரயத்தனம் பண்ற சக்தி, சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் மாத்திரம் போதாது. பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தாதான் இந்த புத்தகமே உங்க கைக்கு கிடைக்கும். இல்லன்னா எல்லாரும் 4 நாள் கிளாஸுக்கு 5வது நாள் வராம போனவங்க எவ்வளவு பேரை பார்த்திருக்கோம். அதையும் மீறி இருக்குன்னா என்ன அர்த்தம், இது எல்லா சக்தி எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த அம்பாளுடைய அனுகிரகம் இல்லாம ஒருத்தருக்கு இந்த வேதாந்தமானது கைக்கு வரவே வராது, வேதாந்தத்துக்குள்ள வர முடியாது. அந்த சக்தியானது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க, களிமண்ணில இருந்து வரக்கூடிய குடமானது இருக்கு, அகலானது இருக்கு, மடக்கானது இருக்கு. இதெல்லாம் மடக்காக ஆகும் தன்மை இல்லையா, அது எங்க இருக்கும் யோசிச்சு பாருங்க. கும்பமாக ஆகும் தன்மை எப்படி வந்தது, இதுக்கு எப்படி அகலாக ஆகும் தன்மை எப்படி வந்தது அப்படின்னா, we have to conclude inherent அந்த களிமண்ல இருக்கு, இந்த சக்தியானது இருக்கு. களிமண்ல அந்த சக்தி இருக்கிறதுனாலதானே வெளியில வருது அப்படின்னா, சார் களிமண்ல இந்த சக்தி இருக்கிறதுனாலதான் வெளியில வருது அப்படின்றதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னா, உங்ககிட்டயே இருக்க, நீங்க ராத்திரி தூங்குறீங்க, தூங்கும் பொழுது எத்தனை விதமான கனவுகள் எல்லாம் சிருஷ்டிக்கக்கூடியதான சக்தி உங்களுடைய சூக்ம சரீரத்துக்கு இருக்கு பாருங்க. ஜாகிரத சரீரத்துல எல்லா கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாம் டயர்ட் ஆயிட்டு, கை காலு மூக்கு வாக்கு பாணி பாதம் உபஸ்தம் எல்லாம் டயர்ட் ஆகி சூக்ம சரீரத்துல போய் ஒடிக்கிட்டு, சூக்ம சரீரத்துல ஒடிக்கினா இன்னும் கொஞ்ச நேரம் தூக்கம் வரத்துக்கும் ஜாகிரத்துல இருந்து விடுபடுறதுக்கும் நடுவுல ஒரு உபய காலத்துல அதுக்கு ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியில அது கனவை உண்டு பண்ணக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. அந்த கனவை உண்டு பண்ணக்கூடிய சக்தியை ஒரு நிமிஷம் பார்த்தா, சிம்பிளா சொன்னீங்கன்னா கனவை உண்டு பண்றதுன்னு சொல்லலாம். அது யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியம், என்னையே நான் உண்டு பண்ணிக்கிறேன் அதுல. அது மாத்திரம் இல்ல, எனக்கு ஒரு கண்ணு காது மூக்கு நாக்கு செவி எல்லாம் அங்க அவுட் பண்ண, அந்த ட்ரீமருக்கு இதெல்லாம் வேணுமே. வேக்கரா இருக்கும் போது எனக்கு கடவுள் கொடுத்தாரு நான் நினைச்சுன்னு விட்டுட்டேன். இப்ப நான் என்ன பண்ண, அந்த ட்ரீமருக்கு இதெல்லாம் சப்ளை பண்ணேன். அது சப்ளை பண்ணா கூட பரவாயில்ல, என்னுடைய விஷயங்கள்ல இருந்து அவருக்கு அதை சப்ளை பண்ண, நானே தானே வர போறேன் அப்படின்னு சொல்லலாம். நான் சிருஷ்டி பண்ண என் ஃப்ரெண்டு, என் பொண்டாட்டி, நான் கல்யாணம் பண்ணி போறது, யானை, குதிரை, சிங்கம், ரோடு, மலை, வெளிச்சம், ஆகாசம் இல்ல எல்லாம், ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னேர் ஆபகா, அத்ய பிருத்திவி எல்லாமே நான் கிரியேட் பண்ண சக்தியானது எப்படி சார் என்னுடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய சூக்ம சரீரத்துக்கு வரும்? நித்ரா சக்தின்னு ஒன்று இருக்கு, அது எப்படி வரும்? அத மாதிரி இது நிதித்தியாசனம்ன்றது இருக்க, நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான சக்தி இல்ல. அது அந்த வேதாந்த கிளாஸ் போயிட்டே இருந்தா அது ஒரு நாள் அந்த கிளாஸ் நிச்சயமா தெரிஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் அவனுக்கு கவலையே கிடையாது. உலகத்துல எல்லாத்தையும் அவன் சிரிப்பா ஜாலியா பார்த்துட்டு இருக்கான். எது வேணா நடக்கும், எது வந்தா என்ன கோயிலுக்கு போறியா, வெரி குட் சூப்பர்
போயிட்டு வா, ஃபுட்பால் மேட்ச் நல்ல ஃபுட்பால் மேட்ச் தான் எல்லாம் ஒன்னா தெரியுது அவனுக்கு. எல்லாரும் போங்க, எல்லாரும் உங்க வழியில வாங்க. ஆனா அதனாலதான் பகவான் சொல்லாரு, அவளை போய் நீங்க ஜோஷையே அவள்னா புத்தி பேதம் ஜனேத், அவ கையில போய் இதுதான் வசதி அதுதான் வசதிலாம் சொல்லி அது வராது. வேதாந்தமானது தானா பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம் இருந்தது. ஆனால் அவன் வருவான், ஒருத்தன் வந்துட்டானா அவன் திருப்பி இங்க விட்டு வேற எங்கேயும் போக மாட்டான். அவன் திருப்பி பஜனைக்கு போறான், அங்க போறான், இங்க போறான், போக முடியாது. அதனால இதுக்கு ஒரு மகாசக்தியானது இருக்கு. அந்த நிதித்தியாசன ரூப சக்தியை தான் இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதான் அத்வைத ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான சக்தி அப்படின்னு சொல்றதுக்காக 85வது ஸ்லோகத்துல சொல்றார். மிருத் சக்திவத் பிரம்ம சக்தி அநேகான் அனுதான் சிருஜேத் யத்வா ஜீவகதா நித்ரா ஸ்வப்னஸ்ச அத்ர நிதர்சனம். மிருத் சக்திவத், ஒரு குடத்தையும் அடுப்பையும் அகலையும் மடக்கையும் ஆக்கக்கூடிய சக்தியானது எப்படி அந்த களிமண்ணுக்கு இருக்கிறதோ அது மாதிரி மிருத் சக்திவத், மிருத்துல இருக்கக்கூடிய களிமண்ணில் இருக்கக்கூடிய சக்திவத் சக்தியை போல பிரம்ம சக்தி உங்ககிட்ட இன்னொரு ஒண்ணு இருக்கு. அது என்ன சக்தி? அது இவ்வளவு நாள் தெரியாத சக்தி. வேதாந்தம் கிளாஸுக்கு வந்தவங்களுக்கு மட்டுமே புரிஞ்ச சக்தி, பாக்கி பேர் யாருக்கும் அது புரிந்து கொள்ள முடியாத ஒரு சக்தி. அது என்ன? பிரம்ம சக்தின்னு ஒண்ணு இருக்கு. இந்த பிரம்ம சக்தியானது இது என்ன பண்றது? மாயினோட சேர்ந்த சக்தி, மாயா சக்தியோட இருக்கக்கூடிய இந்த கான்சியஸ்னஸ் ஆனது அநேகான அனிருத்தான சிருஜை, அநேகமான பொய்யான விஷயங்களை எல்லாம் அது சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கு நம்மள ஏமாத்துறதுக்காக இல்லையா? அதெல்லாம் நாம ரூபங்கள் தான். எப்படி இந்த குடமானது விசாரிச்சு பார்த்தா, அடுப்ப விசாரிச்சு பார்த்தா, அகல விசாரிச்சு பார்த்தா, மடக்க விசாரிச்சு பார்த்தா களிமண்ணை தவிர எதுவுமே இல்லை. அப்ப களிமண்ணுன்னு தானே சொன்னோம். நீ எதுக்கு நீ அதை போய் அகல்ன்ற பேரெல்லாம் கொடுத்த? எனக்கு அதெல்லாம் கிடையாது. களிமண்ணை எடுத்துட்டு அகல காமின்னா எப்படி காமிக்கிறது? அது ஒரு பேரு, அது ஒரு நாமம், ஒரு ரூபம், அவ்வளவுதான். அதுல ஒரு கிரியை இருக்கு, அவ்வளவுதான். எனக்கு யூட்டிலிட்டி ஒண்ணு இருக்கு. நாம ரூப கிரியையாக இருக்கக்கூடிய இது அது உடஞ்சிருக்குன்னா கூட பாக்கி நிக்கிறது என்ன? அது கொஞ்ச நாளைக்கு தான் இந்த நாம ரூப கிரியை அகலாக இருக்கும், தன்மையெல்லாம் இருக்கும். ஆனா களிமண்ணு எத்தனையோ ஜெனரேஷன்ஸா இருக்கிற களிமண்ணு தான் அது. இதெல்லாம் உடஞ்சா கூட மண்ணோட மண்ணாதான் அது போகும், மண்ணை இருப்பது கொண்டே இருக்கும். இந்த மாதிரி இங்க பிரம்ம சக்தின்னு ஒண்ணு இருக்கு. அதுல இருந்து இந்த பொய்யான எப்படி களிமண்ணுல இருந்து குடம் தோண்டி கொஞ்ச நாள் இருந்ததோ அதே மாதிரி இது பிரளய பரியந்தமானது இந்த சிருஷ்டியானது இருக்கும். இங்க பலவிதமான பொருள்கள்லாம் இருக்கு. அநேகான அன்றுதான் இல்லையா? பொய்யான பொருள்கள் எல்லாம் இது சிருஷ்டி பண்ணிக்கொண்டே உண்டாகி கொண்டே இருக்கிறது, சிருஷ்டிக்கிறது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னாங்க, புரியறதுன்னு தெரியும் சார். ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னேர் ஆபகான்னு சொல்றது. அதனால சிருஷ்டியை சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப விசாரிச்சு பண்ண சிருஷ்டி சொல்ற வாக்கியங்கள்லாம் அர்த்த அங்கீகாரம் தான் கொடுக்கணும் சாஸ்திரத்துலன்னு வேற சொல்லியிருக்காரு. இல்ல, சிருஷ்டியெல்லாம் யாருக்கு? இந்த உலகத்தை யார் நம்புறானோ அவனுக்கு. உலகத்தை யாரு பொய்ன்னு நன்னத்தை மாயான்றத புரிஞ்சுட்டானோ அவனுக்கு பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா ஜீவோ பிரம்மைவ அப்படின்றதுதான் அவனுக்கு. கொஞ்ச நஞ்ச சந்தேகம் இருக்கிறவனுக்கு அத்தியாரோபேன அத்தியாரோ, அவனுக்கு சொன்னா புரியாதுன்றதுக்காக அவனுக்கு இந்த உலகம் இருக்குன்னு வச்சுக்கோ, இது இப்படிதான் வந்தது, பஞ்சீகரணத்தினாலதான் வந்தது அப்படின்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணு பஞ்சீயாவது கரணமாவது ஒண்ணு இல்ல, இது நித்ரா சக்தியில எப்படி நித்ரா வந்ததோ அதேதான் இந்த உலகமானது அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கலாம் இல்லையா? அது எப்படி சொல்றது அப்படின்னா, எத்வா ஜீவகதா நித்ரா, இந்த ஜீவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த நித்ரா, ஜீவனிடத்துல இருக்கக்கூடிய இந்த தூக்கம் எனக்கூடிய அவனுக்கு ரொம்ப அனுகிரகம், அம்பாள் அனுகிரகம். நித்ரா தேவின்னு ஒருத்தி இருக்கா, ரொம்ப அனுகிரகம் பண்ணுவா சில பேருக்கு இல்லையா? நிறைய பேருக்கு இந்த நித்ரா தேவியினுடைய அனுகிரகத்தினால தூக்கம் வரும் பொழுது அவனுக்கு சொப்னாஷ்ட, சொப்னமானது, சொப்னங்கள், சொப்னத்தில் இருக்கக்கூடிய பல பதார்த்தங்கள் எல்லாம் அത്ര நிதர்சனம், திருஷ்டாந்தமாக நிதர்சனமாக புரியறது இல்லையா? எப்படி இவ்வளவு சக்தி உங்களுக்கு வந்தது இல்லையா? நீ இப்ப உங்களால இப்ப கேட்டான்னு வச்சுங்க, அவங்க ஏமாந்துடும். உங்களால ஒரு எறும்ப கொள்ற எறும்ப ஒரு உண்டாக்கக்கூடிய சக்தி இருக்கா அப்படின்னு ஒரு நாஸ்திகம் கேட்டாங்கன்னா நமக்கு பதில் இல்லை. ஆமா எனக்கு இல்லன்னு நினைச்சுப்போம். போடா, நான் டெய்லி பண்ணிட்டு இருக்கேன், நீ தான் பண்ணிட்டு இருக்க, எத்தனை ஒரு நான் யானையே சிருஷ்டிப்பேன் அப்படின்றதான உண்மை. அவ்வளவு பவர் இருக்கு அந்த நித்ரா சக்திக்கு. அதே மாதிரி பிரம்மத்துக்கு மாயா சக்தின்ற ஒரு பவரை வைத்துக் கொண்டு இதை பண்ணிட்டு இருக்கா. இப்படி நினைச்சு பாருங்களேன் இல்லையா? அப்பதானே ஜெகத் வித்தியாத்வமானது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு ஜெகத் வித்தியாத்வத்தை சொல்றதுக்காக சொன்ன. ரைட்டு, இதுல ரைட்டு சார்.
குடம் முதலியதெல்லாம் வாஸ்தவம் மாதிரி தெரியறது, இந்த உலகம் வாஸ்தவம் மாதிரி தெரியறது. ஆனா அந்த சொப்பனம் மாத்திரம் வாஸ்தவமா இல்லையா, எனக்கு முழிச்ச உடனே பொய்யன்னு தெரிஞ்சுட்டேன்னா இப்ப நீ சொப்பனத்துல இருக்கிற ட்ரீமர், அதை மறந்துட்டு பேசுற. அந்த ட்ரீமர் எப்படி வேக்கரை மறந்துட்டு தண்ணி கலைஞ்ச பக்கத்திலேயே வச்சிருந்தேன், நான் தண்ணி வச்சிருந்தா நான் தூங்கினேன், ஃப்ரிட்ஜ் வேற பக்கத்துல இருக்கு, தண்ணி 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 தண்ணின்னு அலைஞ்சேன், இன் வாட் வே ஐ குட் ஹெல்ப். அதே மாதிரி நீங்க இப்போ அவஸ்தப்பட்டு இருக்கீங்க நானா இதமா சம்சாரத்துல. அது தோற்றான்னு தெரியறது, ஆனா தோற்றான்னு புரியலையா, நீ எழுந்த உடனே புரியும், அவ்வளவுதான். அது எழுந்துக்கிறதுக்குதான் இந்த வழி நிதித்தியாசனம் அப்படின்னு. நித்ரா சக்தி யதா ஜீவே துர்கட ஸ்வப்ரகாஷினி பிரம்மணீயேஷா ஸ்திதா மாயா திருஷ்டி ஸ்திதி அந்தகாரிணி. ஜீவே யதா நித்ரா சக்தி, இந்த ஜீவனிடத்துல இந்த நித்ரா சக்தின்னு ஒண்ணு இருக்கு, அவனை எப்படி எல்லாம் பண்றதோ சாத்தியப்படுத்த. துர்கட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடனம் பொருந்தது. அகதித்த கடனம் என்ன, பொருந்தாத இடத்துல பொருத்த வைக்கிறது இருக்கு பாருங்க இல்லையா. ரொம்ப கேவலமான மனுஷனா இருப்பான், என்ன துட்டு தெரியுமா அவருக்கு, ஒரு நல்ல எண்ணம் கிடையாது, அப்படித்தானே. அகடித்த கட்டனா பெரிய பண்டிதரா இருப்பார், ஒன்னும் பாவம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருப்பாரு இல்ல. இதெல்லாம் அம்பாளுடைய விளையாட்டு, மாயாசக்தியினுடைய விளையாட்டு. அகடித்த கட்டனா பட்டியசி மாயா அப்படின்னு ஆச்சாரியார் சொன்னார். பொருந்தாத விஷயத்தை பொருத்த செய்யறது இருக்கு இல்லையா, அதுதான். நானே அன்னாட காட்சியா இருக்கக்கூடிய என்னுடைய கனவுலதான் எப்ப பார்த்தாலும் யானை வந்து மாலை போடும், ராணியோட போய் உட்காருவேன், குழந்தைகள்லாம் பிறக்கும். அது யோக வசிஷ்டத்துல அநேக கதைகள் அதெல்லாம் அவர் சொல்றாரு, ராமருக்கு சொல்லி தர்றாரு. அப்பா நீ தூங்குற நேரம் 6 மணி நேரம் வச்சுக்க, நீ கனவு காண்ற நேரம் என்னமோ ஃபியூ நொடிகள் இல்ல, அந்த ஃபியூ நொடிகளுக்குள்ள அந்த கால பிரமாணமானது வேற ஆயிடுறது, அந்த லோகமே வேற. இங்க எப்படி பிதிர்லோகத்துல இருக்கக்கூடிய கணக்கு 365 நாள் இங்க வந்து வேற யாருதோ, அதே மாதிரி நம்மளுடைய கனவுல அது 3 ஜெனரேஷன் 4 ஜெனரேஷன் பார்த்தான். ஆனா இங்கிலீஷ் டாக்டர்ஸும் சைக்காலஜில என்ன ஒத்துக்கிறாங்க, ஒரு மனுஷன் 2 நிமிஷத்துக்கு மேல கனவெல்லாம் காண முடியாதுன்னு. அந்த 2 நிமிஷத்துக்குள்ள எவ்வளவோ பெரிய கனவெல்லாம் வந்துடுறது. அதனால அந்த கால பிரமாணம் ஆனது வேற. அந்த நித்ரா சக்தியினுடைய அது மகிமை, அது அதெல்லாம் பண்ணக்கூடிய திறமை அது இருக்கு. இது எப்படி யதா ஜீவே நித்ரா சக்தி, ஜீவன் கிட்டேயே இவ்வளோ சக்தி இருக்குமே, ஆனால் துர்கட சொப்னகாரிணி, இது துர்கட்டம். நாம ஜாகிரத்துல இருக்கக்கூடிய சில பதிவுகளை எல்லாம் வச்சுட்டு இருக்கோம். நீங்க ஏதோ கதையை படிச்சுட்டே இருந்திருக்கோம். மீனாட்சி வந்து ஒரு கிராமத்துல இருந்தா, களக்காடு கிராமத்துல அவளை மறைச்சு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் மாளிகாப்பூர் வந்து இந்த படையெல்லாம் எடுத்த உடனே அவளெல்லாம் தூக்கி அந்த ராஜாங்கெல்லாம் கூட்டு போய் திருப்பியும் மீனாட்சி கோவிலே சேர்த்து போயிட்டாங்கன்னு ஒரு கதை இருக்கு இல்லையா. கிராண்டா அதை படிச்சுட்டே இருந்தா அதுல வர மறவர்கள் பண்ணது இதெல்லாம் நம்ம நம்மளுடைய தூக்கத்திலயும் அதே மாதிரி ஒரு காட்சி, அம்பாளை வாங்கின மாதிரி தூக்கின்னு போற மாதிரி. ஏன்னா எப்ப பார்த்தாலும் இல்லையா இதையே பண்ண உற்சவத்துக்கு போயிட்டு வரதுக்கிறது. அது என்ன நம்மளுடைய இம்பாக்ட், அதை வாங்கிட்டு அந்த சக்தியானது அதை கொடுக்கக்கூடியதான. அதே மாதிரி இங்க ஜாகிரத்தில் நீங்க வேதாந்தத்தை விஞ்ஞானமய கோஷத்துல பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம்னாக்க அது ஒரு நாள் அந்த சக்தியானது பிரம்மத்தை காமிச்சு கொடுக்கிறது அப்படின்னு. இப்படி துர்கட்டமான பொருந்தாத விஷயங்களை எல்லாம் பொருந்த செய்யக்கூடிய சக்தியானது சொப்பிரகாசமாக இருக்கக்கூடிய எனக்கு சொப்பனத்துல முடியறதா இல்லையோ, அதே மாதிரி தத்வத்து பிரம்மணி பிரம்மத்துக்கிட்டையும் வேதாந்தம் படிக்கிறவர்கள் பிரம்மத்தை அறிந்து அவ கையில ஒரு சக்தியானது வரப்போறது. பிரம்மணி ஏஷா ஸ்திதா மாயா சக்தி, அந்த மாயா சக்தி அதை வச்சுதான் தெய்வீ ஏஷா குணமயி மம மாயா துரத்தியா யோமாம் பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்தி தே. இந்த மாயையா நமக்கு வழியும் பண்ணி கொடுக்கறது. பனி பத்மவியூகத்துல மாட்டின்றதும் மாயினாலதான். ஆனா அந்த மாயையே நம்ம நம்பினா அந்த மாயையே நமக்கு அந்த வியூகத்துல இருந்து வெளியில போறதுக்கு காட்சி கொடுக்காது. அதே மாதிரி அதாவது நம்ம யூஸ்வலா சொல்ல விட, ஒரு துணியானது முள்ளிச்செடியில மாட்டின்ட்டா இழுத்தீங்கன்னா கிழிஞ்சிடும். நீங்க அவசரமா போடக்கூடாது, முள்ள அபியாசத்தினால எடுத்தா அதை கிழியாம எடுக்கலாம். அது எப்படி மாட்டின்றதோ அதே மாதிரி நம்ம எப்படி மாயை உள்ள மாட்டின்றோமோ அப்படியே அந்த மாயை பிடிச்சிட்டு வெளியில வரலாம் இல்லையா. இப்படி வந்தோம்னே ஆனால் பிரம்மணி ஏஷா ஸ்திதா மாயா சக்தி, இதுதான் சிருஷ்டி ஸ்திதி லய அந்தகாரிணி.
இந்த பிரம்மத்துல இருக்கக்கூடிய இந்த மாயா சக்தி தான் உலகத்தை உலகமாகவும் ஜென்மமாகவும் ஸ்திதியாகவும் லயமாகவும் மாறுகிறது. அப்படின்னா என்னத்த சொல்றதுக்கு வரார் அப்படின்னா, அச்சிந்தியமான சக்தி அந்த மாயையானது. எப்படி சொல்றாருன்னா, அநேக நாம ரூபாத்மக 2வது சூத்திர பாஷ்யத்துல ஜென்மாத்திய மனசாபி அச்சிந்திய ரச்சனா ரூபஸ்ய, மனசனால கூட நினைச்சு பார்க்கவே முடியாது அதனுடைய சக்திய அப்படின்னு நம்ம சாஸ்திரிகள் சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள். நம்ம கையே நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியும். எப்படி இந்த கையை எப்படி பண்ணிருக்கான், எப்படி இது உள்ளெல்லாம் நரம்பு இருக்கு, எப்படி என்னால இப்படி பண்ண முடியாது, நான் பேசுறது உங்களுக்கு கேட்கறது, சாப்பிட்டானாக்கா உள்ள போறது வெளியில வராம வருதுன்றதெல்லாம் யோசிச்சா, அது எப்படி சார் இங்க இன்ஜெக்ஷன் போட்டான்னாக்கா அவனுக்கு வலி போறது, இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமான விஷயமா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இவ்வளவு சக்தியானது அதுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லையா. சிருஷ்டி ஸ்திதி லயம் இப்படி எல்லாம் பண்ணக்கூடிய சக்தியானது அந்த மாயைக்கு இருக்கிறது. அதை யோசிச்சு பார்த்தோம்னா அது அச்சிந்தியமான ஒரு சக்தி அப்படின்னு தெரியுது. இன்னொன்னு, அதை அறிய முடியும், எல்லாரும் புரிஞ்சுப்போம், ஆனா சரியா எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ண முடியாது இல்லையா. இப்ப அனுபவிச்சாதான் தெரியும். ஏன்னா என்கிட்ட இருக்கக்கூடியது வேர்ட்ஸ், அந்த வேர்ட்ஸுக்கு பவரே கிடையாது. வேதாந்தத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியதான பவர் என்னுடைய வேர்ட்ஸுக்கும் கிடையாது, புத்தகத்துக்கும் கிடையாது. ஆனா வேற வழி இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த குருமார்கள்லாம், இந்த புத்தகத்தை வச்சுட்டு வாய வச்சுட்டு தான் படைக்க வேண்டியிருக்கு. ஆனா அதனால அதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டா மனசனால அதை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த மனசையும் விட்டு மனசனாலையும் இதை கண்டுபிடிக்க முடியாது, அதையும் விட்டா அது வந்துடுது. அந்த சக்தியானது ஆவிர்பாவம் ஆகிறது, பிரம்ம மாயா சக்தியானது. நித்ரா சக்தியதா ஜீவே, துர்கடமான சொப்னத்தை அது பண்றதா இல்லையா, ஒத்துக்கிறா இல்லையா, எல்லாரும் ஒத்துக்கிறான்ல. அப்படின்னா இதுவும் பண்ண ஒத்துக்குங்க நான் சொல்றது அப்படின்ட்டு. அவ்வளவுதான். பிரம்மஞானம் வரணும்னாக்க வேதாந்தத்தை நம்பி படிங்க, நைரந்தரியமாக பண்ண வேண்டும், தீர்க்க காலம் பண்ண வேண்டும், சத்காரிய சேவதியாக பண்ணீங்கன்னா அந்த 3 இருந்துட்டே ஆனால் நிச்சயமாக வரும் அப்படின்னு சொன்னார். அடுத்தது இன்னும் கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்றார். இந்த துர்கடம் அப்படின்னு சொன்னத நீங்க இன்னொரு ஆங்கிள்லயும் பார்க்கலாம். பொருந்தாத விஷயங்களை பொருந்த வைக்கிறது. ஏழையா இருக்கான், அவனுக்கு போய் பணக்காரனா ஒரு ராஜாவா போறான்னாக்கா அது ரொம்ப பொருந்தாத விஷயம்னு சொல்றான். சில சமயத்துல மிராக்கிள்ஸ் எல்லாம் நடக்கிறது இல்லையா. இந்த மிராக்கிள்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாருங்க, அதிசயமா இருக்க. ஜனங்க பறந்து காமிக்கிறானே, இப்போ எவ்வளவோ சயின்ஸ் முன்னேற்றங்கள்லாம் வருது, நம்ம ஸ்கை டைவிங் எல்லாம் வருது, இதெல்லாம் காமிச்சுட்டு இருக்கான். அப்ப இதெல்லாம் பார்த்தா நம்ம என்ன சொல்றோம், ஆஹா இது நம்மளால பண்ண முடியாது, அது அவன் பண்றான் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு எத்தனையோ வாட்ஸ்அப்ல திறந்தா எவ்வளவு இது மாதிரி வருது. இதெல்லாம் பார்த்தா நமக்கு என்ன ஒரு ஆச்சரியம் பண்ணுது, இப்படி எல்லாம் கூட நடக்கிறது, நம்மளால பண்ண முடியாது, இதுதான் ஆச்சரியம். அதே மாதிரி ஆச்சரியம் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாயா சக்தி அப்படின்னு சொல்ல போறாரு. சிருஷ்டியும் இதே சொப்னே பியத் கதிம் பஷ்யேத் ஸ்வமூர்த்தச்சேதனம் யதா முகூர்த்தே வத்சரௌகம் ச மிருத புத்திராதிகம் புனஹ. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. இந்த துர்கட்டம்னு முதல்ல சொன்ன பொருந்தாதது பொருந்தி வைக்கும் இந்த சொப்னம் அப்படின்னு சொன்ன இல்லையா. உலகத்துல இருக்கக்கூடிய அதிசயங்கள்லாம் இந்த பிரம்மமானது காமிச்சு கொடுக்கறது. நம்மளுடைய சொப்னத்துல நம்மளுடைய சக்தியே இந்த மாதிரி ஆச்சரியமான விஷயங்கள்லாம் பண்றது பாருங்க. சொப்னே வியத் கதிம் பஷ்யே, போயிட்டு இருக்கும்போது ராத்திரி தூக்கத்துல வியத் அப்படின்னாக்கா ஆகாசம், ஆகாசத்துல நடக்கிறதுன்றது சாத்தியமா? எனக்கு தெரியும், சினிமா பார்த்து நாரதர் எப்படி மேகத்து உள்ள நடந்து வருவார். அது வந்துட்டு நான் நடந்து போயிட்டு இருக்கேன், மேகத்துல நடந்து போற மாதிரி கனவு காணலாமே, தப்பு ஒண்ணு இல்லையா. சொப்னே வியத் கதிம் பஷ்யே, சொப்னத்துல ஆகாசத்துல நடந்து போற மாதிரியும் இல்ல பறவை பறந்துன்னு போற மாதிரி எப்படி வேணாலும் அவளுடைய சௌகரியத்துக்கு பாத்துக்கலாம், இல்ல பறக்கிற மாதிரி பாக்குறான். அதை விட ரொம்ப இது பாருங்க, என்னுடைய தலைய ஒரு நாய் துரத்திட்டு சொப்னத்துல ஓடுறேன், அதை பார்த்துட்டே ஓடுறேன், நாயும் ஓடுறது நானும் ஓடுறேன், எல்லாமே எனக்கு தெரியுது. இப்ப ஜாகிரத்துல இது நடக்குமா? நான் ஓடினாக்க எங்க இதுகிட்ட இருந்து தப்பிக்கலாம் போவா, நான் வீடியோ எடுத்துட்டே போயிட்டு இருக்கேன் நான் ட்ரீமர்ல. இதுல இருந்தே தெரியுது பாருங்க, ட்ரீம்ல என்ன நாய் துரத்துறதுல நானே வீடியோ எடுத்துட்டு போய் பார்த்துட்டே போயிட்டு இருக்கேன். இது நடக்குமான இந்த விஷயம், ஆனா நடக்கிறது. இது பாருங்க, இன்னொரு இவர் கொடுக்கறது அதோட மோசமான விஷயம். ஸ்வமூர்த்த சேதனம், தன்னுடைய தலையை தானே வெட்டுறது பாக்குறாரு. எல்லாரையும் வச்சு தலையை வெயி, நீ பண்ண தப்புக்கு இங்க வா அப்படின்னு சொல்லுவேன். நானே பாக்குறேன், சாட்டுன்னு அந்த சாதாரணமா இருந்தானே நான் எவ்வளவு பயப்படுவேன், நிஜமாக இருந்தது. ஆனா
போய் உனக்கு தூக்கு தண்டனை உன் கழுத்துல போறாங்க, நானே இங்க ஜாலியா பாக்குறேன், நல்லா இருக்கு அப்படின்ற நானு எப்படி சார் இது பார்க்க முடியும் இல்லையா? இதெல்லாம் பொருந்தாத விஷயங்கள், ஆனா பொருந்தது இல்லையா? இதுதான் சொப்பனம். சமூர்த சேத்தனம் யதா, தன்னுடைய தலையை தான் அறுக்கிறத தானே ரசித்து பார்த்துட்டு இருக்கான். அது மாத்திரம் இல்ல, முகூர்த்தே வத்தரம் ஔகம் ஓகம்னாக்கா கூட்டம். முகூர்த்தத்துல சின்ன நிமிட்ஸ்ல சின்ன நொடிகள்ல இல்லையா, செகண்ட்ஸ்ல போய் வத்சரோகம் எத்தனையோ பல வருஷங்களை இவன் பார்க்கிறான். இதெல்லாம் பண்றதுன்றது என்ன, அது விட பரவாயில்ல. இன்னொரு செத்து போன பையன் அப்பா எல்லாரும் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. பையன் போய் ஆச்சு, இன்னும் நம்ம இருக்கோமே, நமக்கு இப்படி ஒரு மோசமான கதி வந்துட்டு குழந்தைங்களுக்கு சின்னவாளுக்கு போய் கரியம் பண்ற மாதிரி அப்பா கஷ்டப்படுங்க. அவருடைய கனவுல பார்த்தானா அந்த பையனோட அவர் விளையாடிட்டு இருக்காரு, ஜாலியா என்ஜாய் பண்ணுறாரு. ஜாகிரத்துல அப்படி அழுதுட்டு இருந்தவர் அவருடைய சொப்னத்துல பையனோட சினிமா போற மாதிரி ஒரு கனவு காண்டு இருக்காரு. இதெல்லாம் பாசிபிள் இருக்கு. பொருந்தாத விஷயங்கள் பொருந்தரா மாதிரி நடக்கிறதுல அகடித்த கடனா பட்டிய சிமய, அது மாதிரி சக்தி தான் நிதித்தியாசனத்துக்கு அபியாச பிரம்ம ரூப அபியாச நிதித்தியாசனம். பிரம்ம ரூப நம்மளாம் சாதாரணமா கிரகஸ்த பண்டிதாலாம் என்ன சொல்றோம், எப்ப பார்த்தாலும் பண்ணிட்டே இருக்கணும்னு. அங்க சன்னியாசிகள்கிட்ட கிளாஸுக்கு போனான்னா பிரம்மாபியாச நிதித்தியாசனம்னாக்க இந்த மாதிரி ஆத்துல உட்காந்துட்டு டிவிக்கு நடுவுலயும் டெலிபோனுக்கு நடுவுல பண்ற நிதித்தியாசனம் முதல்ல காஷாயத்தை கழித்து எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க போய் உத்தரகாசிக்கு பக்கத்துல ஒரு 4 நாளைக்கு ஒண்ணு இல்லாம உட்கார்ந்தாதான் நிஜமான நிதித்தியாசனம்னா என்னன்னு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா ஆச்சாரியால ஒத்துட்டு இருக்காரு சாந்தோக்கிய உபநிஷத்துல. என்ன ரொம்ப கஷ்டம், பண்ண முடியாதுன்னு இல்ல, கிரகஸ்தனுக்கு என்ன முடியாதானே, பிரம்ம ரூப அபியாசம் முடியும் தான். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு நாளைக்கு காத்தால ஒரு கிளாஸ், சாயங்காலம் ஒரு கிளாஸ், அப்படி 2 கிளாஸ் காத்தால, சாயங்காலம் 2 கிளாஸ், அப்படி மத்தியானம் ஒரு கிளாஸ், இப்படின்னு வேதாந்தத்தை சுத்திண்டே வந்துட்டே இருந்தான்னாக்க இந்த அபியாசமான. ஆனா இவனுக்கு கஷ்டம், இதுக்கு நடுவுல கவனிக்க வேண்டியிருக்கு. சன்னியாசிக்கு ரொம்ப ஈஸி, பிரம்மாபியாசத்தை கடைபிடிக்கலாம் அவனுக்கு அப்படின்னாரு. இதெல்லாம் ஆனா எது டிபெண்டான அவாவாளுடைய சக்தியை டிபெண்ட் பண்ணி அபியாசத்தினுடைய அந்த மகிமையினால இது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். மிருத புத்த சொப்னே வியத்கதிம் பஷ்ய, சொப்னத்துல ஆகாசத்துல நடக்கிற மாதிரியும், சோமூர்த சேதனம் யதா, தன் தலையே தான் சேதனம் அறுத்து கொள்வதாக கனவு கண்டுவது எப்படியோ, யதா முகூர்த்தே வத்தர, ஒரு முகூர்த்தத்துல சில நிமிஷங்கள்ல பல வருஷங்களை பார்க்கிற மாதிரி, மிருத புத்திராதி கம்பன, இறந்து போன புத்திரன் முதலியவைகளை இவன் பார்க்கிற மாதிரி அப்படின்னு. சொப்னத்துக்கு நித்ராக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்னா மாய்க்கும் நிறைய சக்தி இருக்கு. அந்த சக்தியில ஒண்ணு உங்களுக்கு பிரம்ம ஞானத்தை கொடுக்கறது அப்படின்னு நம்ம வச்சுக்கணும் இல்லையா? அதையும் பண்ணக்கூடிய திறமை அந்த மாயா சக்திக்கு இருக்கு. இதம் யுக்தம் இதம் ந இதி வியவஸ்தா தத்ர துர்லபா, யதா யதா இக்ஷ்யதே யத்யதே தத் தத் யுக்தம் ததா ததா. இது சரி, அது தப்பு, இதெல்லாம் பேசவே முடியாது, எங்கேயுமே பேச முடியாது. யூ ஹவ் டு அக்செப்ட். நம்ம இப்ப சும்மா ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுங்க, நீங்க அப்படி பண்ணிருக்க கூடாது, இவனுக்கு அப்படி தெரியும். சும்மா தெரியாம இவன் பாவம் துட்டு கொடுக்கறதுனால அவன் கம்மன் இருக்கான். அவருடைய அசிஸ்டன்ட் அவருக்கு நல்லா தெரியும், இது திறந்தாலே வாய்த்தான் பொய்தான் போல இருந்த வேற வழி இல்ல இல்ல. இதெல்லாம் பார்த்து நம்ம சொப்பனத்துல இது சரி இது தப்புன்னு சொல்லக்கூடியது நம்ம ஒத்துக்கல இல்லையா? எதுக்கு வரேன்னா ஆமாண்டிங்கன்னா மாட்டிப்பான். இப்போ அப்படிதான், இது இந்த வாய்ப்பு இல்ல, உங்க வீடு இல்ல, உங்க பையன் இல்லன்னு சொல்லுவான் அடுத்து. அதனால பார்த்து தலையாடு, நானா வேற வழியில தலையாடிதான் ஆகணும். சொப்பனத்துல இது சரி இது சரி இல்லன்னு சொல்ல முடியுமா? இல்லையா? கொம்பு இருக்கலாம் மனுஷனுக்கு பறக்கும் போது இல்லையா? இது எப்படி சார் மனுஷனுக்கு கொம்பு இருக்குன்னு கேட்க முடியாது. வந்துத நீங்க பார்த்தத, அதுக்கு என்ன பண்ண, அவனதான் ஸ்ரீமரை தான் போய் கேட்கணும். வந்தது இதம் யுக்தம் இதம் ந இதி வியவஸ்தா தத்ர துர்லபா. இந்த வியவஸ்தைக்கு இடமே இல்லை இல்லையா சொப்பனத்துல? அப்படி இருக்கும்போது இந்த ஜெகத்திலயும் அதேதான். இதை மாத்திரம் ஏன் நீங்க உண்மைன்னு நினைக்கணும்? அதான் அதுதான் பௌத்தன்னு அதானே கேக்குறான். ஏமா எல்லாமே மைண்ட்ல தான் இருக்கு. நீ இதை மைக்கே மறந்துதுன்னா என் மைண்ட்ல மைக் இருக்கு, இது மைக் இல்லன்னு பார்த்தா என் மைண்ட் மைக் இல்ல. ஆனா இப்ப நம்ம என்ன இது மைக் சத்தியமா இருக்கேன், நான் பேசினா அது கேட்கும் சார், இது ஜாகிரத்துல நான் சொல்றது நீங்க ஒத்துக்கிறீங்க, அவர் ஒத்துனா நம்ம எல்லாம் ஒத்துன்றதுனால இது ரைட் ஆயிடுச்சு இல்லையா?
10 பேர் சேர்ந்து ஒருத்தருக்கு செலவு வைக்கலாம்னாக்கா அவர்தான் மகான் ஆயிடுவாரு இல்ல. எல்லாரும் ஒத்துட்டு தான் ஆகணும் இல்ல. இந்த நியமங்கள்லாம் சொப்னத்துல வராது. அதனால இதம் யுக்தம் இதம் ந இது வியவஸ்தா தத்திர துர்லபா அப்படின்னா துர்கட்டான்ற அர்த்தம். இது பொருந்தாது. யதா இதை ஒத்துட்டீங்கன்னாக்க ஆமான்னு தலையாட்டா காலி நீங்க. யதா இஷ்யத்தே எத்தியத்து ஏமாந்துட்டீங்க இல்லையா. தத் தத்து யுக்தம் ததா. அப்ப யோசிச்சு பாரு, எல்லாமே உலகத்துல அப்படிதான் இருக்கு. இது சரி இது ரைட்னா எதுவும் சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு டீச்சிங். ஏன்னா அக்செப்ட் திங்ஸ் ஆஸ் தேர் பிகாஸ் எவ்ரிதிங் இஸ். இதெல்லாம் அனாத்மா தான். அனாத்மால எது இருந்தா நமக்கு என்ன இல்லையா. ஆத்மா ஒண்ணுதான் சத்தியம்னு சொல்லியாச்சு. தத் வெதிரிக்தம் சர்வம் அனாத்மா. இந்த சாமி எனக்கு நல்லது கொடுக்கும், அந்த சாமி கொடுக்காது அப்படின்னா இவரை கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த சாமி தான் வசத்தியான சாமி, அம்பாள் உபாசனை எல்லாம் ஞானம் வராது, சிவ உபாசனைக்கு ஞானம் வராது, இப்படி எல்லாம் சொன்னாக்க எல்லாமே அனாத்மா. ஐயில்ல ஐயில்லாத எல்லாம் பொய்யின்னா இதுல என்ன பேதமானது? இதுவே வழக்கு, இதுல கிழக்கு மேற்கு எல்லாம் இதுவே பொய். அதனால அத சொல்லணும். இப்ப இருக்கு யதா யதா இக்ஷ்யத்தே. நீங்க எப்படி இந்த உலகத்தை பாக்குறீங்களா, அசட மாதிரி நீங்க உண்மை எமோஷனலா பாத்தீங்க, அப்பா அம்மா கண்ணீர்னு பாத்தீங்கன்னா கண்ணீர். நீங்க புத்திசாலித்தனமா பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனம். இதுதான் உண்மை. யதா யதா இக்ஷ்யத்தே யத்யத்து. எதெல்லாம் இப்படி தத் தத்து அது அது ததா ததா யுக்தம். அது எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்கு. மாயிக்கத்துல இப்படிதான் இருக்கும். இதை பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அது என்ன சொல்றாரு, நியர சாட்சியாக இருக்கணும். நீங்க எப்படி கனவு பார்த்த உடனே உங்களுக்கு ஜாகிரத்து வந்த உடனே எல்லாம் தமாஷை கடந்து போனீங்களோ, இந்த வேதாந்த கிளாஸுக்கு வந்தாச்சுன்னா இப்ப நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கடந்து போக வேண்டியதான ஒரு நிலையானது நமக்கு ஏற்பட வேண்டும் இல்லையா. எல்லாம் போயாகணும். அதே மாதிரி சொப்பனத்துல எப்படி நிதிரா சக்தி பண்ணிட்டோ அதே தானே மாயாசக்தி இப்ப பண்ணிட்டு இருக்குன்றத அப்பப்ப நினைச்சு பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். ஈதிருஷா மகிமா திருஷ்டா நித்ரா சக்தே யதா ததா. எப்படி நித்ரா சக்தியில வரக்கூடிய கனவுக்கு நீங்க ஒரு வேல்யூவே கொடுக்காம தள்ளி நின்னு பார்த்து கவலைப்படாம இருக்கீங்களோ, அதே மாதிரி தானே இங்க இருக்கக்கூடிய சக்தியும் பிரம்மத்துக்கு இருக்கக்கூடிய சக்தியும் மாயா சக்தியும். மாயா சக்தே அச்சித்யோயம் மகிமா இது கிம் அத்புதம். கைமுதிக்க நியாயம் அப்படின்னு பேரு இல்லையா. 100 பேர் அடிச்சுன்னு முன்னுக்கு வந்துட்டான். அவனுக்கு ஸ்போர்ட்ஸ்ல கோல்டு மெடல் கொடுத்தாச்சு ஒலிம்பிக். இப்ப நான் சொல்லணுமா 99 தாண்டிட்டான், 98 தாண்டிட்டான், ஐயோ நிறுத்து 96 தாண்டிட்டான், 78 தாண்டிட்டான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்னு சொன்னா பாக்கி எல்லாம் ஆஸ் டு அண்டர்ஸ்டுட். எதுக்கு அதுக்கும் ஆமான்னு சொன்னீங்க. நித்திரைய ஒத்துந்தீங்கல்ல, அப்போ உங்க வீட்டை ஒத்துங்க, பொண்டாட்டி புள்ள அப்பா அம்மா எல்லாம் இப்படிதான் நித்ரா இப்படிதான் அப்படின்னு ஒரு கேட்ச் பண்றதுக்காக வராது. ஈதிருஷா மகிமா திருஷ்டா. இந்த மாதிரி ஒரு மகிமையை நீங்க பார்த்துட்டு தலையாட்டிருக்கீங்க. எப்போ நித்ரா சக்தே. நித்ரா சக்தி இப்படி இருக்குன்னு எதா எப்போ ஒத்துண்டாலோ கைமுதிக்க நியாயம் அப்படின்னா கிமோர்த்தவியம். இங்க நிதிரைக்கே உங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்னா இந்த மாயா சக்தி சிவபெருமானுக்கு இவ்வளவு பெரிய அன்னங்கள் எல்லாம் உண்டு பண்ண முடியாதா, பஞ்சீகரணம் பண்ண முடியாதா அவரால? உங்களுக்கே இருக்க, நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே பஞ்சீகரணம் பண்ணி ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னிய அக்னியராபா வச்சுட்டு இது எப்படி இந்த பஞ்சீகரணம் பண்ணி ஒரு உலகம் தயாரிச்சோ அதே மாதிரி ஒரு ட்ரீம் வேர்ல்டு நான் தயார் பண்ணேன். அந்த சக்தி எனக்கே இருக்குன்னாக்க இல்லையா கிமோக்தவியம். பகவானுக்கு அம்பாளுக்கு இல்லாம போயிடுமான்னு. சிருஷ்டிகத்திரி பிரம்மரூபா கோப்திரி கோவிந்த ரூபினி சம்ஹாரினி ருத்ரூபா திரோதானகரீஸ்வரி எல்லாத்தையும் ஒத்துக்க வேண்டியிருக்கு. அதனால மாயா சக்தே அச்சிந்தியமயம் மகிமா. அதனாலதான் அஸ்மாக்கம் அகம் மகிமா அஸ்மாக்கம் அகம் மகிமான்னு அவங்க பண்ண உடனே அந்த தேவர்களுக்கு எல்லாம் ஒரு குட்டு வச்சா அம்பாள். உன்னுடைய மகிமை இல்லை என்னுடைய மகிமை அப்படின்றதுக்காக நடுவுல நின்னு இல்லையா அஸ்மாக்கம் ஏவ அயம் மகிமான்னு சொன்னாங்க இல்லையா. அந்த மகிமையானது உண்மையிலேயே தேவர்களுக்கும் இல்ல மனுஷர்களுக்கும் இல்ல, அந்த பிரம்மத்துக்கு சேர்ந்தது. நம்ம தைரியமா அதை நம்பி அந்த பிரம்மத்தை நம்ம அபியாசம் பண்ணோமே ஆனால் அந்த பிரம்ம சக்தியானது மாயா சக்தியானது நம்மளை இழுத்துக் கொள்ளக்கூடிய கவலைய மகிமா இது கிம் அத்புதம். இது என்ன ஆச்சரியம் இருக்கு, என்னாலேயே அவ்வளவு பண்ண முடியுதுன்னாக்க. நானே கத்திரிக்காய் நறுக்கிட்டேன் சார் அப்படின்னா அவன்லாம் பாருங்க சார் நாளைக்கு இதையே நறுக்கிறேன் அவன் நறுக்கிட்டான். இதுல என்ன ஆச்சரியம்
என்ன குழந்தைய பார்த்து நீ என்ன இருக்குன்னா அவனால முடியாதா அப்படின்னா அது மாதிரி கிமத்புதம் இதெல்லாம் குழந்தைத்தனமான நித்ரா சக்திக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த உலகம் சத்தியமா நித்தியமா துவைத்தமா விசிஷ்டா துவைத்தமா அத்வைத்தமான்னு பேசிட்டு இருக்கீங்களே, நான் என்னத்த சொல்றது உங்களை அப்படின்ற அர்த்தம் அதுக்கு. என்ன கிமு வக்தவ்யம் அத்புதம். இது எப்படி இருக்கு அப்படின்னா சயானே புருஷே நித்ரா. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும், நம்ம நித்ரா சக்தியில வரும்போது நம்ம தானேதான் வந்தது, நான் ஒன்னும் பிரயத்தனமே படவே இல்லை, அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கு. இருந்தாலும் சிவனுக்கு அவ்வளவுலாம் சக்தி இருக்குமா அம்பாளுக்குன்னு ஒரு சந்தேகம் வருது எனக்கு வந்தது. அவர்னாக்க ஒரு குடம் செய்யணும்னாக்க மண் எடுக்கணும், பிசையணும், பண்ணணும். இவ்வளவு பெரிய உலகம், இவ்வளவு பேர் இருக்காங்க, இவங்களுக்கு எல்லாம் புண்ணிய பாபங்களுக்கு ஏற்ற மாதிரி நித்திய கர்மா பண்ணணும்னா அவர் எவ்வளவு பொருள்கள் எல்லாம் கையாளணும், அவர் பெரிய ஆளா இருக்கணும், அவர் ராஜா மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் தோணும் நமக்கு. கிடையாது, உனக்கு எப்படியா அவருக்கும் அதே மாதிரிதான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லாத ஒரு உலகத்தை நீ பார்த்தா அவர் மாதிரி இல்லாத ஒரு உலகத்தை சிருஷ்டிச்சார்னு எடுத்துட்டு வரணும். இப்ப அடுத்த சயானே புருஷே நித்ரா சொப்னம் பகு சயானே புருஷே நித்ரா சொப்னம் பகுவிதம் சிருஜத், பலவிதமாக சிருஷ்டிக்கிறது சொப்னத்துல இல்லையா, அவனால பண்ண முடியாது. அதே மாதிரி நிர்விகாரே பிரம்மணி ஏவம் விகாரான் கல்பயதி அசௌ. இப்படி நிர்விகாரமாக இருக்கக்கூடிய பிரம்மமானது அப்பிரயத்தனமாக இந்த விகாரங்களை எல்லாம் கல்பிக்கிறதுன்னா அப்பிரயத்தனமா மனசனால கல்பிக்க போறேன். சிவ தியானத்துல நம்ம சொன்ன ரத்னை கல்பிதமாசனம், அது மனசனதால நமக்கு என்ன காசா பணமா, ரத்தனத்துல ஜம்மு கலசத்துல நைவேத்தியம் பண்ற மாதிரி பண்ணலாமே. அத மாதிரி கல்பனைன்றது ஈஸி, அப்பிரயத்தன பண்ணக்கூடிய விஷயம். அதனாலதான் இத திருவிளையாடல் புராணம் அப்படின்றது ரொம்ப சிக்னிபிகன்ஸோட நம்ம வச்சுட்டு இருக்கோம். நிர்விகார ஸ்வரூபமான பிரம்மமானது ஒரு விகாரத்தை ஏற்படுத்தினது அப்படின்னு என்ன, அதுக்கு சம்ஸ்கிருதத்துல லீலா கைவல்யம். லீலா கைவல்யம்னா என்ன, அது ஒரு விளையாட்டு, அவ்வளவுதான். அது அப்பிரயத்தனமாக பண்ணக்கூடிய ஒரு விளையாட்டு. அத நம்ம பகவான் பண்ணும் பொழுது அது ஒரு விளையாட்டுன்னு சொன்ன விளையாட்டா போயிடும். திருவிளையாடல்னு சொன்னாக்க அந்த 64 திருவிளையாடலையும் நமக்கு தெரியாது இல்லையா, அதுதான் சத்திய லீலா கைவல்யம் அப்படின்னு பேரு. இதுதான் கல்பியத்தி அச பிரம்மணீயேவ நிர்விகாரே விகாரான் கல்பயத்யசௌ. இந்த விகாரங்கள்னா என்ன, அப்பிரயத்தன சிருஷ்டி ரூபமாக இருக்கக்கூடிய இந்த விளையாட்டுக்கள் எல்லாம், லீலா வினோதங்கள் எல்லாம் அவனுக்கு மாய கிருஷ்ணனுக்கு உண்டானது நம்ம சொல்ற மாதிரி இதெல்லாம் சிவனுடைய திருவிளையாடல்கள் அப்படின்றதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. அப்படிதான் அவனுடைய திருவிளையாடல் தான் இந்த உலகமானது. லேலாயத்தி லேலாயத்தி இவ அப்படின்னு சாஸ்திரத்தை மனசுலயே கல்பனை அது இருக்கா மாதிரி உங்களுக்கு நீங்க கல்பனை பண்ண ஒரு பிறக்கும் போதே இது உண்மைன்னு நினைச்சுட்டே போட்டதுன்னா ஒரு 70-75 வருஷம் உண்மைன்னு நினைச்சுட்டு இருந்தீங்க. இப்ப வேதாந்தம் வந்த உடனேதான் தெரியறது இது பொய் அப்படின்றது. லீலா கைவல்யம் அப்படின்னு அதுக்குதான் அந்த லீலையை புரிந்து கொள்வதன் மூலமாக வரக்கூடிய கைவல்யம் அல்லது அவருடைய திருவிளையாடல் லீலா கைவல்யம் இப்படின்னு சொல்லலாம். அப்படி அவருடைய திருவிளையாடல் எப்படி இருக்கு அப்படின்றது இப்ப முடிக்கிறாரு. கம் க அனில அக்னி ஜலேர் அண்ட லோக பிராணி சிலாதிகாஹ விகார பிராணதீஷு அந்தஹ சிச்சாயா பிரதிபிம்பிதா. கம் க அப்படின்னாக்கா ஆகாசம், அனிலம் நிலை இல்லாமல் எல்லா இடத்துக்கும் அடிச்சுட்டு போறதுனால அதுக்கு காத்து பேரு. கம் அனிலம் அக்னி, அக்னி அதிலிருந்து உண்டானதானது அக்னி. ஆகாஷாத் வாயு, வாயோ அக்னி. அந்த அக்னியிலிருந்து உண்டானது H2O ஜலம். ஜலே அதுலிருந்து உண்டானது மாஸ் மேட்டர். அதிலிருந்து உண்டானதுதான் இந்த பிரம்மாண்டம். அதுல இருந்து வந்தது லோகங்கள் இல்லையா, தேவலோகம், மனுஷலோகம், ஆயிரக்கணக்கான பூலோகம், பூவர்லோகம், சுவர்லோகம், அதல விதல சுதல பாதாள, இப்படி எல்லா லோகங்களும். அப்புறம் பிராணி, எத்தனையோ பிராணிகள். அப்புறம் ஷிலாதிகாக பாறைகள், மலைகள், கல்லு, மண்ணு, இவைகள்லாம். இப்படி விகாரஹா, இது எல்லாம் விகாரங்கள், இதெல்லாம் கல்பிக்கப்பட்டதான விகாரங்கள். இதெல்லாம் எப்படி பிராணி தீஷு அந்தஹா,
இதெல்லாம் உண்மையிலேயே நீங்க கண்ணால பாக்குறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த உலகத்தை உண்மையிலேயே பாக்குறது என்ன? உங்களுடைய புத்தி புத்தி தான் பாக்குறது. கண் வழியா பாக்குறதுனால கண்ணு பாக்குறதுன்னு நினைச்சுக்கிறீங்க. அது புத்தி தான் அறிஞ்சிக்கிறது. அது என்ன பண்றது? சிதாபாசனா இதை பத்தி நிறைய பேசிட்டு சிதாபாசனா இருக்குதான் நான் அறிஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாமே இந்த புத்தியில பார்க்கப்படுவதுதான் இந்த உலகம் என்பது. விகாரஹா பிராணி தீஷு பிராணி புத்திகளுடைய எல்லாருடைய புத்திகளிலையும் அது அந்தஹா எப்படி இருக்கு? அனுபவிப்பவராகவும் அனுபவிக்கப்படும் பொருளாகவும் எக்ஸ்பீரியன்ஸராகவும் எக்ஸ்பீரியன்ஸ்டாகவும் இருக்கிறது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? சித் சாயா நிழல் மாதிரி இது கூட வருகிறது. மனுஷனுடைய நிழல் மாதிரி இது கூட வருகிறது. அப்படி புரிந்து கொள்ளலாம். இல்ல பிரதிபிம்பிதா சிதாபாசன்ல போய் இவன் பிரதிபலிக்கிறான். அந்த பிரதிபலிப்பதனால இவன் பாக்குறான். எப்படி அந்த சவத்துல அந்த சூரிய ஒளியில சௌரியம் பார்த்தோம், அந்த பூத கண்ணாடியில வழியா வந்த ரிஃப்ளெக்ஷனையே நம்ம பாக்குறோமா? அதே மாதிரி சிதா இருக்கிறது ஒரு கான்சியஸ்னஸ். அதுல மனசுல சிதாபாசன் இருக்கு. நம்ம என்ன நினைச்சா அந்த சிதாபாசன் ரொம்ப பிரைட்டா இருக்கான். அந்த சூரிய ஒளியை விட அந்த வாழை விட இது எவ்வளவு பிரைட்டா இருக்குன்னு நமக்கு தோன்றது. பூத கண்ணாடியில இருந்து வந்த லைட் அந்த கதை தான் இது அப்படின்னு சொன்னார் இல்லையா? இப்ப சிச்சாயா பிரதிபிம்பிதா அப்படின்னா அதனால இந்த பிராணிகளுடைய தீல இருக்கு அப்படின்னு சொன்னதுனால இப்ப பிராணிகள்லாம் எப்படி இருக்கு? சேத்தனமாக இருக்கு. அந்த சேத்தனமாக இருக்கக்கூடிய விஷயத்துல மனசுன்னு ஒரு சாயா மாதிரி இருக்கு. அந்த மனசுல இதெல்லாம் பிரதிபிம்பமா இருக்கிறது. மனசுன்றது மேட்டர், அந்த பிராணின்றது மாத்திரம்தான் சித்து ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது. அப்படின்னு எதுக்கு திருப்பி திருப்பி அஸ்தி பாதி பிரியம் இதுல சத்தியம், இந்த நாம ரூபம் பொய்ன்னு எடுத்துன்னு வந்து கன்க்ளூட் பண்றாரு இந்த ஆர்குமெண்ட. சேத்தன அச்சேதனேஷு ஏஷு சச்சிதானந்த லட்சணம் சமானம் பிரம்ம வித்யேதே நாம ரூபே பிருதக் பிருதக் கன்க்ளூட் பண்ணிட்டார். இந்த சேத்தனங்கள் இந்த அச்சேதனங்கள் இதெல்லாம் யோசி. எல்லா பொருள்லயும் 5 அம்சங்கள் இருக்கு. அதனுடைய இருத்தலானது அது வந்து என்னுடைய அறிவுக்கு புலனாகக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் அதுக்கு இருக்கு. சைத்தன்யமானது இருக்கு. அது எனக்கு தேவைப்படுகிறது. இதுல பிரியாம்சமும் இருக்கு. இதெல்லாம் எல்லா பொருள்ல தேவையான எல்லா பொருள்களும் இருக்கக்கூடிய காமன் குவாலிட்டி. இது எதுவுமே அந்த பொருளுக்கு சேர்ந்தது கிடையாது. இருத்தலானது எல்லா பொருளுக்கும் காமன். எனக்கு வேண்டிய பொருள்கள் எல்லா பொருளுக்கும் காமிக்க, வேண்டாத பொருள்கள் எல்லா பொருள்கள்லயும் இருக்கு. இந்த சத்து சித்து ஆனந்தம்ன்ற ஆஸ்பெக்ட் வந்து ஒண்ணு, அது எல்லாருக்கும் காமனா இருக்கக்கூடியது. அந்த நாமமும் ரூபமும் மாத்திரம் மாறி மாறி வருகிறது அப்படின்றதுக்காக தான் அஸ்தி பாதி பிரியம் நாம ரூபம் ஏதத் பஞ்ச. அதுல ஆத்தியத்திரயம் பிரம்ம லட்சணம் அப்படின்னு சொன்னோம். மூணு பிரம்மத்துக்கு சேர்ந்தது. இந்த 2ம் ஜெகத்துக்கு மாயைக்கு சேர்ந்தது. அது பொய்யானது. எது இல்லையோ அது மாயா. மாயா சக்தின்னா என்ன அர்த்தம்? இல்லாதது இருக்கா மாதிரி. அகடித கட்டனா பட்டியசி மாயா. சேத்தன அச்சேதனேஷு ஏஷு சேத்தனமானவர்கள் அச்சேதனமானவர்கள் இவைகள் எல்லாம் எப்படி இருக்கு? அஸ்தி பாத்தி பிரியம் மொத்தம் சத்து சித்து ஆனந்த லட்சணம் சமானம். அது மாத்திரம் சமானமா இருக்கு. எல்லா பொருள்கள்லயும் இருக்கு. இருத்தல் இல்லையா? அறிவுக்கு புலனாகுவதுன்றது, அது தோன்றுகிறதுன்றதும், இருத்தல்ன்றது பிரகாசிக்கிறதுன்றதும், இருத்தல் இப்படிதான் பாக்குறீங்கன்னா பிரகாசிக்கிறது என்ன இருக்கிறதுனால தானே பிரகாசிக்கிறது. இருத்தல் பிரகாசிகள் எனக்கு தெரியறதுன்றது பிரியம்னு வச்சுக்கலாம். இப்படி தெரியறது இந்த 3மே வந்து பிரம்மத்துக்கு சேர்ந்தது. ஆனா இந்த மொபைல்ன்றதோ இல்லையா, இதனுடைய ரூபமோ இதனுடைய பேரோ இதெல்லாம் ஜெகத்துக்கு சேர்ந்தது. நாம பாக்குறதுனால அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே என்னுடைய புத்தியில தான் இருக்கு. நான் பாக்குறதெல்லாம் புத்தி தான் பாக்குறது எல்லாத்தையும்ன்றதை புரிந்து கொள்ள வேண்டும். சமானம் பிரம்ம வித்யேதே பிரம்மா, இந்த சமானமாக பிரம்மம் இருக்கிறது. வித்யேதே நாம ரூபே, அது தனியா பிரிச்சுக்கணும். நாம ரூபங்கள் எல்லாம் தனித்தனியாக பிரிச்சுக்கல. எல்லா ஜீவராசிகளும் இதுதான் பாராடாக்சிக்கல் ட்ரூத் இல்லையா? எப்படி இருக்கு பாருங்க. ஜீவன் பிரம்மன் தான் இருக்கு. ஆனா இவன் வந்து ஜீவன் தன்னை பாக்குறான். இதுதான் இல்லையா? இல்லாத இடத்துல இருக்கிறது. அகடித கட்டனா பட்டியசி மாயா. இதுதான் அந்த நித்ரா சக்தியினுடைய பலன், அந்த மாயா சக்தியினுடைய பலன். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்க பிரம்மணி நாமரூபே இல்லையா? இந்த பிரம்மத்தில் இருக்கக்கூடிய நாம ரூபத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு ஏற்கனவே அவர் சித்திரதீப பிரகரணத்துல அவர் சொன்னார். சைத்தன்யன்றது ஒரு திரை சீலை இருக்கு. அதுல வந்து கிளீன் பண்ணோம், ஒரு சோப்பு போட்டு ஒரு மெழுகு போட்டு பண்ணோம். அந்த மாதிரி சைத்தன்யம் எல்லா இடத்துலயும் இருக்கு. அதுல இவன் சித்திரங்கள்லாம் வரையறதுக்காக ஒரு ஸ்கெட்ச் போட்டான்.
அந்த ஸ்கெட்சும் சிதாத்மாவாக எல்லாருக்கும் கரெக்டா வருது. அதுக்கப்புறம் இவன் கலர்லாம் போட்டு பொம்மை ஆக்கினா, அதுக்கப்புறம் பறவைகள்லாம் அது எல்லாம் உண்மை மாதிரி எப்படி ஒரு படத்துல ஒரு சிருஷ்டியானது வருகிறதோ அதே மாதிரிதான் இந்த சிருஷ்டியான வருகிறதுன்னு சித்ததீப பிரகரணத்தில் சொல்லி, அதுக்கு எப்படி ஆதாரமா கேன்வாஸ் இருக்கோ புத்தி இருக்கோ அதே மாதிரி இந்த உலகத்துக்கு கேன்வாஸ் ஆக நம்ம புத்தி தான் இருக்கு. அது என்ன பண்றது, அஸ்தி பாத்தி பிரியம் நாமம் ரூபம் அஞ்சித்தையும் பாக்குற புத்தியா இருந்தா பொடிச்சுன்னு போயிடும். அது திருப்பியும் பிறகு இது தெரியல நாம ரூபத்தை சத்தியம் நினைச்சிருந்தாக்கா அது போயிடும்ன்றதுக்காக தான் இந்த டீச்சிங். இதுதான் நிதித்தியாசனம், பிரம்ம ரூப நிதித்தியாசனம். இத மாதிரி பண்றதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம். இது பிரம்மாபியாச நிதித்தியாசனம் அப்படின்னு பேரு.